சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் ஞானவேல் கூட்டணியில் தற்போது உருவாகி வரும் வேட்டையன் திரைப்படத்தின் 3வது கட்ட படப்பிடிப்பு தற்போது ரொம்பவும் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் நல்ல ஒரு சமூக கருத்தை எடுத்து சொல்லும் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. இந்த திரைப்படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய சினிமா வாழ்க்கையில் ரொம்பவும் ஒரு மாறுபட்ட திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த நிலையில் இந்த வேட்டையன் திரைப்படத்திலிருந்து அடுத்த அஃபிஷியல் அப்டேட்டை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக கடந்த சில நாட்களாகவே இந்த வேட்டையன் திரைப்படத்தை குறித்து அன்அஃபிஷியலாக இணையதளங்களில் சில தகவல்கள் வெளியாகி வைரலாக பரப்பிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் தற்போது இந்த வேட்டையன் திரைப்படத்தின் முதல் பாடல் குறித்து சில எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் அவங்க தான் இசையமைக்கிறாங்க. இதற்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் கூட்டணியில் வெளியான அனைத்து திரைப்படங்களின் பாடல்கள், தீம் மியூசிக், பிஜிஎம் எல்லாமே அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இதனாலே இந்த வேட்டையன் திரைப்படத்தின் பாடல்கள், தீம் மியூசிக், பிஜிஎம் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் தரப்பில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படத்திற்காக கமிட்டான உடனே இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் இந்த படத்தோட மெயின் தீம் மியூசிக் மற்றும் முதல் பாடலுக்கான வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க. தற்போது இந்த படத்தின் மெயின் தீம் மியூசிக் மற்றும் முதல் பாடல் இந்த இரண்டுக்குமான அனைத்து கட்ட பணிகளையும் இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த பாடல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு முன்னாடி ஜெயிலர் திரைப்படத்தில் வெளியான காவாலா மாதிரியான நல்ல ஒரு குத்துப்பாடலாக தான் இந்த வேட்டையன் திரைப்படத்தின் முதல் பாடல் உருவாகி இருக்கு அப்படின்னு கூறப்படுது. அந்த வகையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அனைவருமே தியேட்டரில் எழுந்து நின்று ஆடுற வகையில் நல்ல ஒரு செலிப்ரேஷன் பாடலாக இந்த வேட்டையன் திரைப்படத்தின் இந்த பாடல் இருக்க போகுது. மேலும் இந்த பாடல் அப்படிங்கிறது இசையமைப்பாளர் அனிருத் அவர்களே பாடியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான தகவலாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பாடல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அனைவருக்கும் பக்காவான ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது. மேலும் இந்த பாடலை தான் இந்த படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்காக வெளியிடவும் படக்குழு தரப்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வேட்டையன் திரைப்படத்தின் அனைத்து பாடல்களும் இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் இந்த படத்திற்காக நல்ல ஒரு தரமான இசையை கொடுத்துருக்காங்களாம். ஸோ இந்த வேட்டையன் திரைப்படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத், இயக்குனர் ஞானவேல் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒன் ஆஃப் ஆல் டைம் மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமையணும் அப்படின்னு நம்ம சினிவிஷன் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வேட்டையன் திரைப்படத்திலிருந்து அடுத்த அஃபிஷியல் அப்டேட்டாக என்ன அப்டேட்டை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க? மேலும் இந்த படத்தின் முதல் நாள் முதல் காட்சி நீங்கள் எந்த ஊரில் இந்த தியேட்டரில் பார்க்க திட்டமிட்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விருப்பங்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.